வாசியுங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆதியாகமம் 30:25. ஸ்தோத்திரம். ராகேல் யோசேப்பை பெற்றபின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்துக்கும் என் தேசத்துக்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். 25ஆம் வசனத்தில் நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் என் ஸ்தானத்திற்கு, நான் என் ஸ்தானத்திற்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என்னுடைய இடம், எனக்கென்று ஒரு இடம். இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட மிகுந்த அன்போடு கூட பேசுகிறேன். கவனிங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடங்களில், நீங்கள் பிறந்தது ஊராக இருக்கும், வளர்ந்தது ஒரு இருக்கும், படிக்க போனது இன்னொரு ஏரியாவாக இருக்கலாம், சரியா? திருமணமான பிறகு செட்டில் ஆனது ஒரு ஊராக இருக்கலாம். இப்படி சில பேர் ஒவ்வொரு இடங்களாக டிரான்ஸ்ஃபரில் போய் கடைசியில் அந்த ரிட்டையர்ட் ஆன பிறகு திரும்ப அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து அங்கே அவங்களால் இயன்ற ஒரு வீட்டை கட்டி அங்கே வாழ்க்கை நடத்துகிறவங்களும் உண்டு. போன இடத்துலையே செட்டில் ஆனவங்களும் உண்டு. இது உலக பிரகாரமாக. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னு கேட்டால், நான் உலகத்துக்கு அடுத்த காரியத்தை பேசலை. என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக தெரியும். ஆனால் ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொண்டு அங்கே போய் சேரணும். அதுதான் முக்கியம். அங்கே போய் சேரணும். இல்லைன்னா எதுக்கு நாள் கணக்காக, மாத கணக்காக, வருட கணக்காக நம்ம இப்படி ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே இந்த கஷ்ட காலங்களில்? ஆண்டவர் எவ்வளோ அன்பு வைத்து பாருங்கள். இந்த கஷ்டகாலம், தொற்று நோயின் காலம், கொள்ளை நோயின் காலம், என் ஜனங்கள் ரொம்ப தடுமாறிடுவாங்க, தவறான முடிவு எடுத்துருவாங்கன்னு ஒரு கூட்ட ஜனங்களை தட்டி எழுப்பவும், கட்டி எழுப்பவும், கட்டவும் ஆண்டவர் எங்களை அனுதினமும் பிரசங்கம் பண்ண வைக்கிறார். இதை நினச்சா பிரமிப்பாக இருக்குது. எல்லாம் தேவனுக்கு தான் மகிமை உண்டாகணும். சரி, அப்போது நேற்று நான் சொன்ன ஸ்தானம் அல்லது பிளேஸ் அல்லது பொசிஷன், இதை எப்படி வேணால் எடுத்துக்கிடுங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வந்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட இயேசுவை உங்கள் லைஃப்பில் சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிறகு, அவர் எங்கே உங்களை கனெக்ட் பண்ணுறாரோ அந்த கனெக்ஷனில் இருந்தால் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படி விலை உயர்ந்த விளக்குகளெல்லாம் பல்பெல்லாம் வாங்கினாலும், எல்லாம் ஒயரெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் போட்டு ஒயரெல்லாம் மாட்டி எல்லாம் பண்ணாலும், அந்த மின்சாரத்தோடு கனெக்ட் பண்ணால் தான் அந்த பல்பல், அந்த விளக்குகளெல்லாம் அந்த மின் ஒளி கதிர்கள் போல் அவங்க அழகாக பிரகாசிக்கும், இல்லையா? கனெக்ஷன் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, எரியாது. சில நேரத்தில் லூஸ் கனெக்ஷன் இருக்கும். லூஸு நான் மென்டல் பற்றி சொல்கிறேன். லூஸ் கனெக்ஷன். அப்போ அது எரியும், அணையும், காற்றடிச்சா டபார்னு அணையும், அப்புறமா காற்று அடிக்கலைன்னா எரியும். அப்படி இருக்குது. இப்போது சில டியூப் லைட் அணைஞ்சு எரியும். உடனே எலக்ட்ரிஷியன் சொல்லுவாங்க, சோக்கு போயிடுச்சு சார், ஸ்டார்டர் போயிடுச்சு சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆகவே இது உலக பிரகாரமாக சில காரியங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி தேவன் மீண்டும் உங்களை இந்த வேத வசனத்துக்கு நேராய் இழுத்து கொண்டு வருகிறார். யாக்கோபு சொல்லுகிறான், லாபானை பார்த்து நான் என் ஸ்தானத்துக்கு போனோம். என்னதான் எனக்கு மனைவி பிள்ளைகள் அது ஆட்டு மந்தமா எல்லாம் கிடைச்சா கூட, நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் என் தேவனாகிய கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஆமென். அப்போ இந்த நாட்களில் இது ரொம்ப உண்மையான சத்தியம் மட்டுமல்ல, இது தேவையான சத்தியம் மட்டுமல்ல, இக்காலத்து தேவ பிள்ளைகளுக்கு அவசியமான சத்தியம் என்பதை நான் உணர்கிறேன். கர்த்தர் உதாரணத்துக்கு எங்களை ஆவடியில் வச்சிருக்கிறாரு. ஆவடியில் கவரப்பாளையம்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த பாளையத்தில் கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறாரு. சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ உங்களை கர்த்தர் ஒரு ஏரியாவில் வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் அங்கங்கே வச்சிருக்காரு. நீ நினைப்பீங்க, சே இது ஒரு ஊரா, இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமே, இது ஒரு வீடா, இங்கே மனுஷன் இருப்பானா, இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமே
அப்படின்னு நீங்கள் எத்தனையோ முறை பேசினாலும் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன? நேற்று பேசினேன். லாபானை பார்த்து சொல்கிறாரு, நான் என் ஸ்தானத்துக்கு நான் போகணும், என் ஸ்தானத்துக்கு போகணும். அவங்க அம்மா அவனை அனுப்பும்போது சில நாள் என்று சொன்னாங்க. லாபான் இடத்துல வந்து நான் 1 மாத காலம் நீ தங்கியிருன்னு சொல்கிறார். ஆனால் காலப்போக்கில் 20 வருஷங்கள் உருண்டோடி விட்டது. மனைவிகள், பிள்ளைகள், அதுக்கப்புறம் அவனுக்குன்னு பெரிய மந்த, எல்லாம் வேலைக்காரிகள், எல்லாம் பெரிய அளவில் பெரிய ஆள் ஆயிட்டான். பெரிய ஆள் ஆனோடனே அவனுக்கு அந்த லாபான் ஏரியாவிலேயே தங்கிடலாமே, இன்றைக்குமே இவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டோம், இவ்வளோ பிள்ளைகள்லாம் பார்த்தாச்சு, பசங்களாம் பெரிய ஆள் ஆகிட்டானுங்க, இங்கேயே நம்ம ஒரு செட்டில் ஆகிடலாம என்ன வரல பாருங்க. ஏன்னா ஆவியில் விடுதலை இல்லை, திருப்தி இல்லை, தேவ சித்தம் இது இல்லை என்பதை யாக்கோபு அறிந்தார். இன்றைக்கு வெளிநாட்டு வாழ் தேவ பிள்ளைகள் எல்லாருமே கவனிங்க, நீங்களும் கவனிங்க, சென்னை சுற்று வட்டாரத்தில் கவனிங்க, பெங்களூரில் இருக்கிற கவனிங்க, ஹைதராபாத்தில் இருக்கிற கவனிங்க, இலங்கையில் இருக்கிறவங்க கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள் ஒரு கிருபையின் காலம். என் ஸ்தானத்தை நான் விட்டுட்டேன்னா நான் எங்கே போனாலும் எனக்கு சமாதானம் இருக்காது. அதான் ரொம்ப முக்கியம், அதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது தேவ சித்தம் நிறைவேறாது, அது 2வது முக்கியமான காரியம். நேற்று நான் வந்து நிறைய காரியங்களை பேசிட்டேன். ஆனால் நான் சொன்னேன் முடிக்கும்போது நான் தொடர்ந்து நம்ம இன்றைக்கு பேசுவோன்னு. இப்போ 31ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. முதல் 2 வசனங்கள், 31 முதல் 2 வசனங்களிலே, பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகள் யாக்கோபு கேட்குறான். தேவையானவனுக்கு அப்படி கேட்டால் தான் சரியாக இருக்கும். இப்போ கேட்குறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் தன்னுடைய மனைவியினுடைய கூட பிறந்தவங்க தான், மனைவியுடைய கூட பிறந்தவங்க கேட்குறாங்க, இவன் வச்சிருக்கிறதுல யாரு? உன் புருஷன் வச்சிருக்கிறதெல்லாம் யாரு? இந்த பொருட்கள்லாம் யாரு? யார் கொடுத்தா? இந்த செல்வம்லாம் யாருடையது? நீ எங்கோ இருந்தவன் வந்து அப்படி சொல்லியிருப்பான். எங்கோ இருந்தவன் வந்து எங்கள் அப்பா கூட பிறந்தானா அந்த அம்மா, அந்த வந்தானா போனானா இல்லாமல் அப்படியே வருஷ காலமாக இங்கே செட்டில் ஆயிட்டானே அப்படின்னு அங்கே வசனம் சொல்லுகிறது. லாபானுடைய குமாரர் பேசுகிறத பைபிளில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை யாக்கோபு கேட்டுட்டான். அதுக்கு ஏற்ற மாதிரி லாபானுடைய முகத்தை பார்க்குறான். முந்தின நாள், நேற்றுக்கு முந்தின நாள், டே ஃபார் எஸ்டர்டே இருந்த முகம் போல இல்லையே என் மாமனார் முகம், ஒரு மாதிரி இருக்குதே மாமனார் முகம். மாமனார் முகத்தில் ஒரு கலை இல்லையா? என்னை பார்க்கும்போது உருன்னு பார்க்குறாரு. அப்போ ஏதோ ஒன்று அந்த பையனுங்க போட்டு கொடுத்து இது வச்சுருக்கான்ற மாதிரி. இப்போ நம்ம ஸ்டைலில் பேசினா தான் உங்களுக்கு புரியும் பாருங்க. அப்போது உடனே இந்த சூழ்நிலையில் கர்த்தர் பேசுகிறார். 3ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, பிதாக்களுடைய தேசத்துக்கு உன் இனத்தார் திரும்பி போனால் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவர் பாருங்க. இந்த மாதிரி அதாவது இங்கே பாருங்க, எந்த சிச்சுவேஷனில் ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க, ரொம்ப முக்கியம். எந்த சிச்சுவேஷனில், அதை சில நேரத்தில் இப்போ ரொம்ப அவங்க வேதனையில் இருக்கிறாங்க, இப்போ ஒன்றும் பேச வேணாம் அப்படின்னு சிலர் வந்து சிச்சுவேஷனை வந்து ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு இன்னொரு நாள் சொல்லிக்கலாம். இப்போ சொல்லக்கூடாது. இல்லை, என்னையை பொறுத்தவரையில் அந்தந்த சிச்சுவேஷனில் தான் அந்தந்த வார்த்தை சொன்னால் தான் அது உள்ளத்தில் பதியும். இந்த குடிகாரர்களுக்கு குடிச்சு லிவர் பிரச்சனைப்பட்டு மருத்துவமனையில் உட்கார்ந்துருக்கும் போது தான் டாக்டர் சொல்வார், அப்போ தான் அவனுக்கு உரைக்கும். இல்லை இப்போவுமே அவர் கஷ்டத்தில் இருக்கிறார், இப்போ போய் சொல்கிறீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ வந்து அவன் மச்சினமாரெலாம் பேசுகிற வார்த்தை இவன் காதில் வேற கேட்டுட்டான், வேதனையில் இருக்கிறான். மாமனார் முகத்தை பார்க்குறான், அந்த முகம் போகிற போக்கு வேறு மாதிரி இருக்குது, முகநாடி வேறுபட்டு இருக்குது, முந்தா நாள் இருந்தது போல் இல்லை. இவர் ஒய்ஃபை கூப்பிட்டு பேசுகிறாரு, பத்தியா உங்கள் அப்பா முகத்தை பாரு, உங்கள் அண்ணன் தம்பிமார் முகத்தை பாரு, அவனுங்க பேசுகிற பேச்சை பாரு. இதை நான் எப்படி பார்த்தேன்னா, உனக்கு இது தேவையாடா? உனக்கு தேவையா? ஊரை பார்த்து போவியா? கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போவியா?
நீ இப்படியே சுற்றி 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 வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியே என்று கர்த்தருடைய பிள்ளை நான் அப்படி யோசித்தேன். சரி, இன்னும் சீக்கிரமாக வாங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த பிரச்சனை வந்தோன்னு பாருங்க, அங்கே கர்த்தர் இடைப்படுகிறார். அதனால்தான் நீங்கள் பிரச்சனையோடு இருக்கும்போது தேவன் உங்களுக்கு நேராய் அனுப்புகிற வார்த்தையை பிடிச்சிக்கிடணும். உபத்திரவத்தோடு வரும்போது, ஆலயத்துக்கு போகும்போது, அந்த நேரத்தில் உங்கள் ஊழியர் பேசுகிற வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கிடணும். ஆமேன். கண்ணீரோடு கூட இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கலங்காதே, நீ போ அப்படின்னா கர்த்தர் பேசிட்டாருன்னுவீங்க. இல்லை, நீ போன ரூட்டு சரியில்லைடா, அதனால தான் நீ கண்ணீர் வடிக்கிறன்னா, இல்லை இது எனக்கு இல்லை, வேற யாருக்கோ. இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டோம். இப்படியே நம்ம சுகர் கோட்டிங் ப்ரீச்சிங்லேயே மயங்கி இருக்கிறோம். கொஞ்சம் வெளியே வரணும். ஏன் வெளியே வரணும்? யாக்கோபே, இது உன்னுடைய ஸ்தானம் கிடையாது. லாபான் வீட்டிலேயே தங்கி வாழ்வது அது உன்னுடைய ஆண்டவர் உனக்கு அனுமதித்த இடம் கிடையாது. அது சொன்ன இடமும் கிடையாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ அவன் ஸ்தானத்தை நோக்கி யாக்கோபு புறப்பட ஆரம்பித்துட்டான். இனி இருந்தால் நமக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது, பிரச்சனை வரும்னு சொல்லி 31ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 17ஆம் வசனத்தில், அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றினான். அவ்வளோதான், ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ அடுத்த சாப்டருக்குள்ளே வருகிறோம். அதாவது கர்த்தருடைய, நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ இவன் கானான் தேசத்தை நோக்கி, கர்த்தர் வைத்த இடத்தை நோக்கி, ஆண்டவர் தனக்கு வைத்த ஸ்தானத்தை நோக்கி பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் உங்கள் ஸ்தானத்தில் போய் சேருகிற வரைக்கும், உங்கள் ஸ்தானத்தை கண்டுபிடிச்சாலும் அந்த ஸ்தானத்தை அடைகிறதுக்கு நீங்கள் சில சவால்களை நீங்கள் சில நேரத்தில் சந்திப்பீங்க பாருங்க. அந்த சவால்கள் நடக்கும்போதே ஒருவேளை இது தேவசித்தம் இல்லை போல இருக்கு அப்படின்னு பிசாசு உங்கள்கிட்ட சொல்லக்கூட ஆரம்பிப்பான். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு காரியத்தில் தோல்வி அடைஞ்சிங்களா, அந்த தோல்வி தான் வெற்றிக்கு அறிகுறின்னு அரசியல் தலைவர்களே பேசுகிறாங்க. தோற்று போயிட்டாங்கன்னா உடனே பெர்சன்டேஜ் பார்ப்பாங்க. போன முறை வாக்கு எண்ணிக்கை, வாக்கு வங்கி எவ்வளோ, இந்த வருஷம் வாக்கு வங்கி எவ்வளோ, பெட்டராக இருக்கா, பரவாயில்ல, அது தேர்த்திக்கிடுவாங்க. உடனே அவங்க கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க. தோற்று போயிட்டு நினைக்காத, நீ இதுதான் வெற்றிக்கு அடுத்த படிக்கட்டு அப்படின்னு பேசுகிறாங்க. உலக பிரகாரமான ஆட்களை அப்படி பேசுனாங்கன்னா நீங்கள் எப்படி பேசணும்? இங்கே பாருங்க, அவன் கானானை நோக்கி பயணிக்கிறார். 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆமென், வாசியுங்கள். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். ஆமென். போகிற பாதை, தன்னுடைய ஸ்தானத்தை நோக்கி போகும்போது யாப்போக்கு என்ற ஒரு ரிவர், ஒரு ஆறு குறுக்கிடுகிறது. அந்த ஆற்றங்கரையில் தன்னுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லாரையும் செட்டில் பண்ணி ஒரு பக்கமாய் அக்கறைப்படுத்திட்டு அவன் தனித்து ப்ரே பண்றதுக்கு, தனித்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் பண்றாரு. ஏன்? நல்ல கவனிக்கணும். என் ஸ்தானத்துக்கு போகணும்னா, நீங்க நல்ல கவனிங்க, என் ஸ்தானத்துக்கு நான் போகணும்னா என் பிரதர் ஏசாவோடு நான் ஒப்புரவாகணும். அப்பா நல்ல கவனிக்கிறேன். என் ஸ்தானத்தில் போய் நான் செட்டில் ஆகி நான் ரிலாக்ஸ்டா இருக்கணும்னா, நான் இளைப்பாறணும்னா, நான் கசப்புகளையும் வைராக்கியங்களையும் விரோதங்களையும் பயங்கரமான ஒரு போராட்டங்களை வைத்துக்கொண்டு என் ஸ்தானத்தில் போய் நான் இருக்க முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா பொசிஷன் மாதிரி அவங்க HR இருப்பான், AR இருப்பான், BR இருப்பான், CR இருப்பான் அப்படின்னு நான் சும்மா சொல்லுவேன். சில நேரத்தில் HR இருங்க, அது AR இருங்க, CR இருங்க, BR இருங்க, உங்கள் ஸ்தானத்தில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுதா? பேர் தான் சொல்லுவாங்க, நான் டீம் லீடர்னு வாங்க சிலர். அந்த உங்களுக்கு மேலே இருக்கிற லீடர் உங்களை எப்படி உலுக்கி எடுக்கிறான், பிரட்டி எடுக்கிறான். இரவிலும் தூக்கம் வராமல் கம்ப்யூட்டர் லேப்டாப்பும் கையுமா உட்கார்ந்து இருக்கிறது யாருக்கு தெரியும்? உங்கள் வீட்டாருக்கு தான் தெரியும். காலையில் அங்கே பதில் சொல்லி ஆகணும், இல்லைன்னா சீட்டு கிழிஞ்சிடும். பாரத்தோடு சொல்கிறேன், கடைசி காலத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நம்முடைய பொசிஷன் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், அவர் அப்படி இருக்கார், அவர் அப்படி இருக்கார், இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்பா இருக்காங்க, எங்கள் அப்பா இப்படி இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ஒன்று சொல்லுறா, நம்ம ஸ்தானத்தில், என் ஸ்தானத்தில், கர்த்தர் என்னை வச்ச ஸ்தானத்தில் நான் நின்னாதான் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண முடியும், எனக்காக வழக்காட முடியும். இப்போ தன் ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் யாக்கோபு ஏன் இந்த இரவில் அவர் ஜெபம் பண்றாரு அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்தது ஏசாவை சந்திக்கணும். அவன் ஏசாவோடு நல்ல சூழ்நிலையோடு பிரிஞ்சு போகல, பயங்கரமான போராட்டத்தின் நடுவில் பிரிந்து போனார், கசப்போடு பிரிந்து போனார், ஏமாற்றி திருடிட்டு பிரிஞ்சு போனார். இப்போ சகோதரனோடு ஒப்புரவாகாம என் ஸ்தானத்தில் போய் நான் எப்படி இருக்க முடியும்? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. மனைவியோடு ஒப்புரவாகாம டெய்லி ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். எப்படி ஃபைனா இருப்ப? வீட்டில் ஒய்ஃபை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு போயிருக்கியப்பா, எப்படி நீ சந்தோஷமா இருக்க முடியும்? பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஆமென், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் இங்க பாருங்க, இரவெல்லாம் போராடுறாரு. என்ன சொல்லி போராடுறாரு? ஆண்டவரே, bless me o Lord, என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும். கொஞ்சம் யோசித்து பார்த்தா எத்தனையோ முறை நான் அதை சொல்லியிருப்பேன். அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது இல்ல, ஆனால் என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும். காரணம் என்னன்னா, அந்த பிட்டர்னஸ் என்னை விட்டு போகணும், அண்ணனை மீட் பண்ணி ஆகணும், அண்ணனுக்கும் எனக்கும் இருக்கிற கசப்புகள் வேற நான் பிடுங்கணும், நான் நிம்மதியாக கானானில் போய் நான் எனக்கு முன்குறிக்கப்பட்ட அந்த என் தகப்பனுடைய இடத்துக்கு நான் போகணுங்கிறது தான் அவனுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அப்போ உங்களுடைய நோக்கம் பரலோக தகப்பனுடைய இருதயத்தை நீங்க களிக்கூற பண்ணணும்னா, திரும்ப சொல்றேன், தகப்பன், பரலோக தகப்பனுடைய இருதயத்தை நீங்க சந்தோஷப்படுத்தணும்னா, அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன், இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். அப்போ அவன் பரலோகத்துக்கு போனா நீ அங்கே போக மாட்டியா? பரலோகத்துக்கு போனா நீ போக மாட்டியா? அப்படிப்பட்ட பரலோகம் எனக்கு வேணான்னு சொல்றீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நீங்களும் நீங்களும் ஒப்பு கொடுக்கல, அவனும் ஒப்பு கொடுக்கலன்னா அவனும் நரகத்துக்கு தான் போவான், நீ நரகத்துக்கு தான் போவான். அங்கே 2 பேரும் ஒன்றா தானே இருக்கணும். நான் சொல்கிற பாயிண்ட் என்ன புரியுதா? அவனும் விட்டு கொடுக்க மாட்டேன்றான், நீயும் விட்டு கொடுக்க மாட்டேன்ற, நீயும் இறங்கி வர மாட்டேங்கிற, அவனும் இறங்கி வர மாட்டேன்றான், நீ இறங்க மாட்டேன், அவனும் இறங்க மாட்டான். நீ ஒரு லாயர் வைக்கிறான், அவன் ஒரு லாயர் வைக்கிறான். ஆமாம், உன்னால லாயர் சாப்பிட்றாரு, அந்த லாயர் உன்னால தான் சாப்பிட்றாரு, அது ஒரு பக்கம். ஆனால் இறங்கி வர மாட்டேன். அந்த கோர்ட்டு போகிறேன், இந்த கோர்ட்டு போகிறேன், ஹை கோர்ட்டு போகிறேன், சுப்ரீம் கோர்ட், ஓகே வரலாம், பரவாயில்ல, போங்க. ஆனால் நீ இறங்கி வர மாட்டேன். திடீர்னு ஆண்டவர் வருவாரானால், அப்போ கசப்போடு இருக்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியாத. அப்போ அவனும் நரகத்து தான் வருவான், அந்த நரகத்தில் நீ மீட் பண்ணுவ, அங்கே லாயர் வைப்பியா? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. அதனால கடைசி காலம், ஆமென், யாக்கோபுக்கு புரிஞ்சு போச்சு. ஆமாம், ஏசாவோட ஒப்பராகாமல் என்னத்தை போய் கானான் தேசத்தை நான் அங்கே எங்கள் அப்பா வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், என் அன்பு தேவனுடைய. அதனால தான் இரவெல்லாம் போராடுறாரு. இரவு ஜெபத்தில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும்னு 1000 முறை சொன்னாலும் அந்த ஒரு சில 1000 தான் நைட் ப்ரேயரில் வர்றதே தவிர, ராஜாக்கள், ஆசாரியர்கள், பெரிய ஹை அஃபிஷியல்ஸ் எல்லாம் ஈவினிங் மீட்டிங்கில் உட்காந்து வாட்ச் பண்ணுறது. நைட் ப்ரேயர், ஐயோ அதெல்லாம் வேணாம் பிரதர், ரொம்ப அது டூ மச் பிரதர். ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சேட்டிங் பண்ணிக்கிட்டு லைவ் சேட்டில் உட்காந்துருக்குற, அது என்ன டூ மச்? அது என்ன மச்? அது கேட்குறது பதில் சொல்லுங்க. கடைசி காலத்தில் நான் ஏன் இப்படி பேசணும்? 3 பாயிண்ட். கர்த்தர் உன்னோடு கூட வருவார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், முடிவு வரை இருப்பார். எனக்கு ரொம்ப ஈஸி, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்பா தோத்துறோம்ப்பா அப்படின்னு அங்கே போய் படுத்துடுவீங்க, ஒர்க் அவுட் ஆகாது. ஆகவே பாரத்தோடு நான் உங்களோடு பேசுகிறேன். நான் பேசுகிறது விசுவாசிகளுக்காக, தேவ ஊழியர்களுக்காக. ஆமென். என்னையும் கனெக்ட் பண்ணி தான் நான் பேசுகிறேன். ஒருவருக்காக ஒருவர், ஒருவரோடு ஒருவர் இணக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அப்போ இரவெல்லாம் ஜெபம் பண்ணி 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இனி
இனி ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். அந்த போராட்ட ஜெபத்துக்கு வருகிற பலனை பாருங்க. இனி உன்னுடைய பெயர், இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இனி இனி அந்த போராட்டமான இரவுக்கு பிறகு வருகிற ஒரு பிளஸ்ஸிங். ஆமா, இனி உன் பேர் யாக்கோபு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற மாதிரி எத்தன், திருடன், கள்ளன் எல்லாம் கிடையாது. உன் பேரை நான் மாத்துறேன், உன் பேரை நான் மாத்துறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோக பதிவேட்டில் அவன் பேர் இஸ்ரேல் மாறிடுச்சு. ஆமேன். பதிவேட்டில் மாறிடுச்சு, இஸ்ரேல் மாறிடுச்சு. இஸ்ரேலுக்கு ஒரு ஆசீர்வாதம் தலையில் வந்துருச்சு. அன்னைக்கு பிடிச்ச ஆசீர்வாதம் தான் இன்ன வரைக்கும் இஸ்ரவேல் வம்சத்தார். ஆமேன். மேப்பில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அந்த மேப். ஆனால் அங்கே எந்த ஏவுகணையும் அந்த பக்கம் போக முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேல் இனி உன்னுடைய பெயர். அப்போ இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ உன் ஸ்தானத்துக்கு போறதுக்கு முன்னால உன் லைஃப்ல சில சேஞ்சஸ் அவசியம். ஸ்தானத்துக்கு போறதுக்கு முன்னால சில சவால்களை நீ சந்திக்கணும். அந்த சவால்கள் எதுக்கு? உன்னை அடுத்த உயர்வுக்கு நேராக நடத்துறதுக்கு தான் தவிர உன் தலையில கொட்டிக்கிட்டே இருக்கிறதுக்காக அல்ல. நிறைய பேருக்கு சவால், ஐயோ வேணாம், சவாலாக வேணாம் பிரதர். Lord has done all things on the cross of Calvary 2000 years ago. Enjoy the presence of Lord. யார்பா இல்லைன்னு சொன்னா? யார் இல்லைன்னு சொன்னா? மாம்சத்தோடு, இரத்தத்தோடு, துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு என்று சிலுவைக்கு பின்னாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சபைக்கு எழுதுகிறாரு. யாருக்கு எழுதுறாரு? அப்போ இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்றேன், அறியாமையின் காலங்களை காணாதவர் போல உட்கார்ந்து இருக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளை, ஒரு காலத்தில் அறியாது, சத்தியம் தெரியாது. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல சத்தியம் தெரியும். என்னை விட உங்களுக்கு நல்ல சத்தியம் தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன். அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை இரவெல்லாம் போராடி ஜெபம் பண்ணி அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங் என்னன்னா, இனி உன் பெயர் யாக்கோபு இல்லப்பா, இனிமே உன் பெயர் இஸ்ரவேல் என்று அவன் பெயரை கர்த்தர் மாற்றுகிறார். ஒருவனுடைய பெயர் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படி இருப்பான் என்று வேதம் சொல்லுது. ஒருவனுடைய பெயர் எப்படி இருக்குதோ அவன் அப்படி இருப்பான் பைபிள் சொல்லுது. இன்னொரு முறை சொல்றேன், ஒருவனுடைய பெயர் எப்படி இருக்குதோ அவன் அப்படி இருப்பான்னு சொல்லுது. அவன் கர்த்தருடைய நாமத்தினால இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துடணும். 33ஆம் அதிகாரம், ஆமென். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம். அதான் ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிற யாக்கோபு சந்திக்கிற காரியங்கள். இன்னைக்கு நான் பேசிட்டு வர்றது ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிற யாக்கோபு. 33:3-4 வாசிங்க. தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய், நான் முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி, 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். தன் கிட்ட சேர்ந்தான். பாருங்க, அதாவது ஒரு காலத்தில் ஏன் அதை அவன் கொடுத்து இவனை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை திருடி என்னெல்லாமோ அட்டகாசம் பண்ண அதே யாக்கோபு இப்போ ஏசாவுக்கு முன்னால, பிரதருக்கு முன்னால அவன் பைபிள் சொல்லுகிறது 7 விசை தரை மட்டும் குனிந்து தன் சகோதரனை ஹானர் பண்றான். ஆமென். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு கையெடுத்து கூட விஷ் பண்ணல, அதெல்லாம் பண்ணல, பிரைஸ் லார்டு கூட சொல்ல. பிரைஸ் லார்டு அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஆனால் பார்க்கலன்ற. நான் பார்க்குறேன்னு தெரியும், ஆனால் அவங்க பார்க்காத மாதிரி போயிட்டாங்க. இப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணின்னு எவ்வளோ காலம் போகிறது? ஐயா, அவங்க பார்த்தா பார்க்குறேன், பார்க்கலன்னா போகிறேன். நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்கள? அப்போ இன்னைக்கு பாரத்தோடு சொல்கிறேன், நான் வயசில் பெரியவங்க, நாங்கள் போய் இறங்கி தோத்திரம் பண்ணக்கூடாது, அவனுங்க தான் தோத்திரம் பண்ணும். ஓகே ஓகே, பைபிளில் சொல்லுது வயசில் முந்தினவர்கள், வயசில் பெரியவங்க போய் தோத்திரம் பண்ண வேணாம், வயசில் சின்ன பசங்க தான் போய் முதல்ல தோத்திரம் பண்ணணும். அப்படியே இருக்குது பைபிளில். கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்க, அவ்வளோதான் விஷயமே. கனம் பண்ணுறதுல முந்திக் கொள்ளுங்க, கனம் பண்ணுறதுல முந்திக் கொள்ளுங்க. அதோட அந்த சாப்டர் ஆண்டவர் க்ளோஸ் பண்ணுறாரு.
அப்போ அவன் தோத்திரம் பண்ணல, அவன் அப்ரிஷியேட் பண்ணல, ஹாலோ சொல்ல, ப்ரைஸ் லாட் சொல்ல, ஹாய்ன்னு சொல்ல, அமெரிக்காவில் போனால் ஹாய்ன்னு சொல்ல, இங்கே வந்தால் ஹாலோன்னு சொல்ல, சரியா, இங்கே இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் ப்ரைஸ் லாட் சொல்ல, இன்னும் கொஞ்சம் வேறு ஏரியாவுக்கு போனால் தோத்திரம்னு சொல்லலை. எதுக்கு இதெல்லாம்? நம்ம காரியமே இழுபறியாக கிடக்குது, நம்ம காரியமே இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாத கொண்டு வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த கசப்பை வளர்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், பெயர் மாற்ற உடனே பெயர் மாற்றப்பட்ட இந்த யாக்கோபு ஆண்டவர் சொல்கிறாரு, இனி உன் பேர் இஸ்ரவேல். அப்போ இஸ்ரவேலாக இருந்தால் அவன் எந்த சகோதரனோடு அவன் போராடினானோ, கசப்போடு இருந்தானோ, அந்த சகோதரனை காணும்போது 7 விசை பைபிள் சொல்லுது தரை மட்டும் குனிங்கிறான். விஷயம் என்னன்னா, அங்கே உள்ள இஸ்ரவேல் வந்துருச்சு, யாக்கோபின் ஆவி வெளியே போயிருச்சு, இஸ்ரவேலா மாறிட்டான். இஸ்ரவேலா மாறின உடனே அவனுக்குள்ள ஸ்பிரிட் ஆஃப் ஹம்பிள்னஸ் வந்துருச்சு, ஸ்பிரிட் ஆஃப் ஹம்பிள்னஸ் வந்துருச்சு. கர்த்தருக்கு தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த தாழ்மை தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம், தாழ்மை தான் முக்கியம். கர்த்தருக்கு தோத்திரம். கையை உயர்த்தி தோத்திரம் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஜெபம் பண்ணணும் போல என் ஆவியில் ஒரு ஏவுதல் வருது. அப்படியே கையை உயர்த்திருங்க. ஷந்தாரா மாக்கா தூராலா ஹாதாலாபா, தாழ்மை உள்ள. ஆமென். அடுத்த வசனத்துக்கு போகலாம். ஸ்தானத்தை நோக்கி யாக்கோபு. இது இன்னைக்கு 2வது பார்ட்டாக நான் பேசிக்கொண்டு வருகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் அந்த 33:3-4 4ஆம் வசனத்தில் 2 பேரும் எதிர்கொண்டு கட்டி தழுவி கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்து இருவர் அழுதார்கள். பிரைஸ் காட். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச. உங்கள் வீட்டில் அடிக்கடி நான் உங்களுக்கு ஒரு இதை பற்றி சொல்லியிருப்பேன். கசப்பு வளர விடாதீங்க. கசப்பு வளர விட்டால் அது வேற வளர விட்டால் செவரையை 2ஆக பிளந்துரும். உங்களுக்கு தெரியும். அது குடும்பத்தை 2ஆக பிரிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கசப்பு வளர்த்துறக்கூடாது. ஆமேன். ஃபேமிலியில், ஊழியத்தில், தொழிலில், சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள நீங்கள் கசப்பை வளர விடாதீங்க. சில பேர் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அவங்க எடுத்த முடிவில் அப்படியே இருப்பாங்க. ஓப்பனாக பேசுங்க. என்னத்தை கொண்டு போகிறோம் உலகத்தில் இருக்கிறத பேசுங்க. ஆமேன். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணிடுவோம். அடுத்தது, கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் வசனத்துக்கு வாங்க. ஏசாவோட ஒப்புரவாயாச்சு. ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிற யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின கர்த்தர் தன் சகோதரனோடு வழியிலே ஒப்புரவாக வேண்டியதை வழியிலே செட்டில் பண்றாரு. ஆமேன். அடுத்தது, இப்போ ஆதியாகமம் 33 தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வாசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வசனம் இங்கே இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், நீங்கள் வேதத்தை திருப்பி கொண்டு அதை 33:16 வசனத்தில் ஏசா திரும்பி தன் வழியை செய்யறதுக்கு போயிட்டான். 17ஆம் வசனம், யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீட்டை கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டு அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். யாக்கோபு பாதான் ஆராமில் வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகமுடைய பட்டணத்துக்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய எமோரின் புத்திரர் கையில் 100 வெள்ளிக்காசு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஏலேலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். பிரயாணம் கானானை நோக்கி பயணிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது சுக்கோத் வரைக்கும் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட கானானுக்குள்ள அவங்க நெருங்கினது போல தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, 34:1 வாசிப்போம். 34:1 லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். நல்லா கவனிக்கணும். இப்போ அதாவது நம்ம எல்லாவற்றையுமே கர்த்தர் மேல பழி போட்டுருவோம். நம்ம இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஸ்தானத்தை நோக்கி, இப்போ என் பொசிஷன் இதுதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, அந்த உண்மையை சொல்கிறேன், பைபிள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் ஐயா, அவனுக்கு கர்த்தர் கொடுத்த இடத்தை அவர்கள் பிடிப்பதற்கு நிறைய முயற்சி பண்ணுறாங்க. சாத்தான் விட மாட்டான் பாருங்க. இங்கே நேராக போனவன் ஏசாவோடு பேசி, ஏசா கூப்பிடுறார் சேயீர் மலை தேசம், அது அவருடைய ஏரியா. அவர் ரொம்ப ஞானமாக பேசி, நீங்கள் போங்க பின்னால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் வந்து அவர் ஒரு பக்கம் இவர் பக்கம் அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அவருக்கு இவருக்கு சந்தோஷங்க, அதாவது அவர் சந்தோஷமாக சமாதானமாக கழுத்தை பிடிச்சி கட்டி அழுது ஒப்பரவாகி அப்படியே குழஞ்சி அவன் வீட்டில் போய் உட்கார்றதும் இவன் வீட்டில் அவன் உட்கார்றதும் கிடையாது. ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா அவர் ரூட்டே வேற. ஏசாவினுடைய சந்ததி பார்த்தா அவன் வந்து கானான் தேசத்தில் போய் கானானியரை கர்த்தர் விரும்பாத ஜனத்தோட போய் மிக்ஸ் பண்ணிட்டான். ஆனால் அங்கே போய் அவனோட ஃபெலோஷிப் வைக்க முடியாது. ஆனால் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை அவன் நிறைவேற்றினான். ஐயா, அன்பு வேற ஐக்கியம் வேற என்றதை இந்த இடத்துல நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாரோட அன்பாக இருக்கணும், ஆனால் எல்லாரோட ஐக்கியமாக இருக்க முடியாது. லவ் வேற ஃபெலோஷிப் வேற, புரிஞ்சுக்கோங்க. லவ் வேற ஃபெலோஷிப் வேற. தண்ணி அடிக்கிறவனை நேசிக்கணும். தண்ணி அடிக்கிறவங்களை பார்த்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் தண்ணி அடிக்கிறத நீங்கள் நிறுத்திடணும், அதுதான் தேவ சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடணும். கூட அவங்க கூட போய் உட்காந்துட்டு நீங்கள் அடிங்க சும்மா டெஸ்ட் பண்ணி பாரு, இதில் என்ன இருக்குது, எங்கே போகிற எங்கே வர, சும்மா பாருன்னு. இங்கே தான் பிசாசு தலையில் ஏறும். அப்போ இந்த நாட்களில் நிறைய விஷயங்கள்லாம் இது சொல்லி கொடுத்தா தான் சிலருக்கு புரியுது பாருங்க. அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இங்கே நம்ம கவனிக்கிறோம். இவர் டிராவல் நல்லா இருந்துச்சு பிரதர்ஸோட, அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பான் யாக்கோபு. எவ்வளோ கால பகை இல்லை, எத்தனை ஆண்டு பகை எல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆகி சந்தோஷமாக போகும்போது இவன் சுக்கோத்தில் பிரயாணம் பண்ணி ஒரு வீட்டை கட்டி ஒரு மிருக ஜீவன்களை கொட்டாரம் போட்டு அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத்துன்னு பெயரையும் வச்சுக்கிட்டு அந்த வேதம் சொல்லுகிற சீகமுடைய பட்டணத்துக்கு நேராக போய் ஒரு கூடாரத்தை போடுறான். ஆமேன். கூடாரம் போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கே இந்த கூடாரம் போட்டான், அதுக்கு நேராக கூடாரம் போட்டோன்னே எனக்கு வந்த ஞாபகம் என்னன்னு கேட்டால், லோத்து அந்த நாட்களில் அந்த பைபிளில் வாசிக்கிறோம் இல்லை, சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டதின் விளைவு சோதோமின் மக்களுடைய கவர்ச்சி. நான் சொல்றது புரியுதுல உங்களுக்கு? இங்கே இவர் கூடாரம் போட்டு செட்டில் ஆயிட்டாரு. நீ பிரயாணத்தை தொடர்வியா, இடையில நீ செட்டில் ஆகுறியப்பா. நடந்தது என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளை நிலத்தை வாங்கி, நிலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி, வசனம் சொல்லுகிறது 100 வெள்ளி காசுக்கு வாங்கிட்டாருங்க. நிலத்தையும் வாங்கி வச்சுட்டாரு. ஆனால் 34 ஒன்று துவங்குது. ஆமாம், வசனத்தில் வாசிக்கிற யாக்கோபு பெற்ற தீனாள், அந்த லேயாளுக்கு பெற்ற மகா தீனாள், புது ஊருக்கு வந்துக்கிறேன்ப்பா, ஊர் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வரேன்ப்பா. போயிட்டு வா பார்த்துட்டு வா, கவனமாக போயிட்டு வா அப்படின்னு. போயிட்டு வா. இன்றைக்கி சில சொல்கிறதுக்காக போவேண்ணா, நீ என்ன சொல்கிற போவேண்ணான்னு? எனக்கு நான் சின்ன குழந்தையா? தெரியாதா எனக்கு? எப்படி போனேன் எங்கே வரணும் தெரியாதா? இந்த காலத்தில் என்ன லாஜிக், என்ன சட்டங்களை பேசுறது போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த நாட்களில் நாங்களாம் காலேஜ் படிக்கும்போது தான் போனோன்னே ஒரு ஃபோன் பண்ணோம், அங்கே ட்ரெயின் ஏறும்போது ஒரு ஃபோன் பண்ணோம், வந்தோடனே லேட் ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லணும், இல்லைன்னா எங்கள் அப்பாட்ட தப்பிக்க முடியாது. ஆமாம், அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் இது என்ன, இது சும்மா போனோம் ஃபோன் பண்ணுமா, அங்கே ஃபோன் பண்ணுமா, இதெல்லாம் சின்ன இப்படிலாம் வந்து நான் நடித்து காட்ட வேண்டியது இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இந்த காலத்தில் தாயும் சொல்கிறது கிடையாது, தகப்பனும் சொல்கிறது கிடையாது. எங்கே போகிறோம், எங்கே வரோன்னு அப்படின்னு ஒரு இடம் சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. அப்புறம் அது எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள், இவன் நேராக போக வேண்டியது தானே, நேராக அங்கே போய் கூடாரம் போட்டு வசனம் சீகேம் பட்டணத்துக்கு அருகே சென்று பட்டணத்துக்கு நேராக கூடாரம் போடுறான். அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. தீனாள், ஆமாம், அவளுக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு ஆவி இறங்குது, இந்த ஊரெல்லாம் பார்க்க போகிறேன். இங்கே நல்ல கவனிங்க, யாக்கோபு பெற்ற அந்த குமார்த்தை தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க போகிறேன் தான் சொல்கிறது. நல்ல கவனிக்க, டீட்டெயிலாக சொல்கிறேன். தேசத்து பெண்களை பார்க்க, அப்போ தானே அப்பா விடுவார். அதை பார்க்க போகிறேன் இதை பார்க்க போகிறேன்னு விட மாட்டார்ல. பெண்களை பார்க்க போகிறேன்னு பெண்ணு சொல்கிறா, விட்டுட்டார். ஆனால் போகும்போது பெண்ணையை பார்த்தா அங்கே போய், அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்துக்கோங்க. அதனால் பாரத்தோடு சொல்கிறேன், பாரத்தோடு ஒரு ஊருக்கு போகிறீங்களா, என்ன வேலையாக போகிறீங்களோ அதை முடிச்சுட்டு இப்படி வந்துரு. எதுக்கு போகிறீங்க? கடைக்கு எதுக்கு போகிறீங்க? என்ன பொருள் வாங்க போகிறீங்க? கடையை பார்க்க போகிறீங்களா, கடையை பார்க்க போகிறீங்களா? வீணாக போய் டைம் வேஸ்ட் பண்ணாத. என்ன நோக்கத்துக்கு போறியோ அதுக்கு மாத்திரம் போய் அந்த பொருள் இருக்கா பாரு, அப்படியே வந்துரு.
அங்கங்கே பிசாசு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும், உனக்கு தெரியாது. உனக்கு அது பாரத்தோடு சொல்கிறேன், பாரத்தோடு சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். எந்த காலத்தில் நடந்த, எத்தனை நூற்றாண்டுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை இந்நாட்களோடு ஆவியானவர் ஒப்பிட்டு பேசுகிறார். தீனாலே எத்தனை தீனாள்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அங்கங்கே சொல்றது ஒரு இடம், போறது வர்றது இடம், அங்க ஒரு இடம், இங்க ஒரு இடம். நடந்தது என்னது? குடும்பத்தில் கேவலம். அந்த பிரச்சனை நிமித்தம் பாருங்க, அந்த 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க அப்படியே ஒவ்வொன்றா வாசிக்க 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 பெரிய போராட்டங்களை சந்திக்கிறார்கள். கடைசியில் லேவியும் பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை 30ஆம் வசனம் வாசிங்க. 33:30 அப்பொழுது யாக்கோபு சிமியோன், 30ஆம் வசனம் ஸ்கிரீன்ல போடுங்க, ரொம்ப முக்கியமான வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் 34:30 அப்பொழுது யாக்கோபையும் சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே, என் வாசனையை கெடுத்ததினால என்னை கலங்க பண்ணினீர்கள், என்னை கலங்க பண்ணினீங்க. நான் கொஞ்சம் ஜனமுள்ளவன், நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவன். அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி, நானும் என் குடும்பத்தோடு கூட்டம் கூடி வாசிங்க, நானும் என் குடும்பத்தோடு அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். வெட்டி போடுவார்களே என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்க தகப்பன் கதறுகிறார், யாக்கோபு கதறுகிறார். யாரை பார்த்து கதறுகிறாரு? பைபிளை பார்க்கிறோம், சிமியோனையும் லேவியும். அதாவது அங்க இந்த தீனாளால் அங்க பெரிய பிரச்சனையாகி அருவருப்பான மேட்டரில் போய் உட்கார்ந்து விழுந்து எந்திரிச்சு, இவன் தங்கச்சி மேலே பிரச்சனை இருக்குது, அவன் பயங்கரமாக ஒரு நீங்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பார்க்கலான்னு பிளான் பண்ணி விருத்த சேதனம் பண்ணி அவனுங்க பலவீனமாக இருக்கிற நேரம் பார்த்து உள்ளே பூந்து அடி நொறுக்கி, எப்படிப்பட்ட முரட்டு பயல்கள் இருக்க பாருங்க அவனுங்க. பாருங்க பைபிளில் வாசிக்கிறோம், சிமியோனும் லேவியும் உள்ளே பூந்து போனதே, போகிற வழியில் போய் அந்த ஷெட்டு போட்டு டென்ட்டு போட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ ஒரு பயங்கரமான ஆட்களாக இருந்தால் போய் வீட்டை பூந்து அடித்து. பைபிளில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை, 25ஆம் வசனத்தில் 34:25 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவு கண்டபோது யாக்கோபின் குமாரர் தீனாளின் சகோதரமான சிமியோன் லேவி என்னும் 2 பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் அனைவரையும் கொன்று போட்டார்கள். 2 பேர் அத்தனை அங்க இருக்கிற அத்தனை ஆண்களையும் கொன்று போடத்தக்கதாக அவன்கிட்ட ஒரு பெரிய ஸ்டாமினா இருக்குது. அவன் எப்படி வஞ்சகமா அவங்கள பார்த்து அவங்களுக்கு பலவீனம் வர வச்சு அந்த நேரம் பார்த்து அவனுங்களை வெட்டி சாய்ச்சி அவ்வளோ பேரை கொண்டு விட்டானுங்க. எப்படி இருக்கும் தகப்பனுக்கு? தகப்பன் சொல்றாரு, இந்த தேசத்தின் குடியிருக்கிற கானானியர் இடத்திலும் பெர்சியர் இடத்திலும் என் வாசனை நீங்க கெடுத்துட்டீங்களப்பா. நீ தானே மிஸ்டேக் பண்ண. ஏன் அங்கே டென்ட்டு போட்டு செட் அடித்து வீடு கட்டி, வசனத்தில் வாஸ்தம் இல்லை, கொட்டாரங்களை போட்டு மிருக ஜீவன்களுக்கு ஒரு ஷெட்டு போட்டு பைபிள் சொல்லுது. அவன் சுக்கத்துன்னு ஒரு பெயர் கூட வச்சுக்கிட்டார் அவருக்கு. அதனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஸ்தானத்தை நோக்கி போகும்போது என் ஸ்தானம் எது எது எதுன்னு டெய்லி ஜெபம் பண்ணணும். ஒரு இடத்து ஊழியத்தில் கூட, இந்த ஊழியத்தில் நான் கனெக்ட் பண்ணலாமா, இந்த ஸ்தாபனத்தில் கனெக்ட் பண்ணலாமா, இந்த சர்ச்சில் நான் விசுவாசியாக இருந்து இங்கே ஊழியம் எனக்கு இருக்கா? விசுவாசிகள் கவனிக்கணும். ஆமாம், கர்த்தருக்கு தோத்திரம். இந்த கம்பெனியில் தான் எனக்கு கர்த்தர் வேலையை வச்சிருக்காரா, இந்த ஊரில் தான் பெண் இருக்கா, இங்கே தான் மாப்பிள்ளை இருக்கா அல்லது இருக்கா, எல்லாம் இல்லைன்னா தீனால மாதிரி பார்க்கறதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். கடைசியில் பாருங்க, இவளுக்காக சகோதரிக்காக ஊரில் இருக்கிறவங்களாம் வெட்டிவிட்டான். சிமியோனும் லேவியும் எவ்வளோ பெரிய பயங்கரமான கொலைகாரங்க பாருங்க. அப்பா கதறார், என் வாசனையை கெடுத்து விட்டீங்களாடா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பேரை கெடுத்துட்டீங்களா ஊரில். அப்போ நல்ல கவனிங்க, ஸ்தானத்தை நோக்கி போகும்போது சவால்களை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதில் தெய்வீக ஞானம் நமக்கு இருக்கணும். ஆரம்பத்தில் தீனாலே வெளியே போகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு ஒரு மிரட்டி இருந்தா, அதாவது பிரச்சனை இவ்வளோ தூரம் பிரச்சனையே வந்திருக்காது. ஒருவேளை லேயால் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு தெரியாது, இல்லாததை பேசக்கூடாது. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களில்
நம்ம பாருங்க எங்கெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு வேதனைப்பட்டு நிற்கிறோம் இல்லை? அதனால் தொடர்ந்து நாளைக்கு நம்ம பேச போகிறோம். இன்னும் தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு சகோதரனாக நின்று, உங்களுடைய மூத்த சகோதரனாக நின்று, அல்லது ஒரு ஊழியக்காரனாக நின்று, அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல ஒரு தேவ மனிதனாக நின்று கண்டிக்க வேண்டியதை கண்டித்து, சொல்ல வேண்டியதை சொல்லி, உணர்த்த வேண்டியதை உணர்த்தி, காயங்களை கட்டி ஆற்றி தேற்றி உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். தேவனுக்கு தோத்திரம். இந்த என் வாசனையை கெடுத்துட்டீங்களப்பா. அப்போ அந்த கானான் பிரயாணத்தில் ஒருவேளை இவன் இங்கே வந்து செட்டில் ஆகாமல் ஸ்டேட்டாகவே போயிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய போராட்டம் இல்லையே, தீனாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்திருக்காதே இல்லை? அப்போ இந்த நாட்களில் ஆண்டவரை என் ஸ்தானத்தை நோக்கி நான் போகும்போது நான் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். ஸ்தானத்தை நோக்கி போகும்போது ஆண்டவர் பேசுகிறாரு, நீ ஏசாவோடு ஒப்புரவாகாமல் நீ போய் கானானில் சந்தோஷமாக இறக்க முடியாதுடா. அந்த ஏசா எதிர்கொண்டு வருகிறான். உடனே இரவு ஜெபம். அவனை சுற்றி எப்பொழுதும் மனைவிகள், பிள்ளைகள், வேலைக்கார எல்லாரையும் ஒரு பக்கம் தள்ளிட்டு இரவிலே போராடுகிறான். ஆமென். அப்போதான் அந்த கசப்பின் வேர் பிடுங்கப்படுகிறது. யாக்கோபு மாற்றப்படுகிறார். இஸ்ரவேல் என்ற வார்த்தை வருகிறது. சந்தோஷமாய் பிரயாணத்தை தொடங்குகிறார். சாத்தான் விட்டானா பாருங்க. சுக்கோத்திற்கு வந்து செட்டில் ஆகி அங்கே தீனாளால பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை மேலும் 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 வலுத்து அந்த ஊருக்காரனுங்க இவனுக்கு சம்பந்தம் படிக்கிறதுக்கு வகை தேடி கடைசியில் லேவியும் சிமியோனும் உள்ளே பூந்து அடித்து, இதெல்லாம் எவ்வளோ போராட்டம். எல்லார் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய பயணம் நாங்கள் எந்த ஸ்தானத்தில் எங்களை வைக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த ஸ்தானத்தை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க. அந்த ஸ்தானத்தை நோக்கி போகும்போது என்ன வந்தாலும் தெய்வீக ஞானத்தை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் கரம் உயர்த்தி, சாந்தாராமா கபாலாதானாமா, கிருபை தாரும் ஆண்டவரே. என் ஸ்தானத்தை மிஸ் பண்ணிட்டேன். இது என் ஸ்தானம் இல்லை. தெரியாமல் நான் இந்த இடத்துல வேலைக்கு வந்துட்டேன். தெரியாமல் நான் இந்த பிஸ்னஸ் தொடங்கிட்டேன். அதனால தான் நஷ்டத்தின் மேலே நஷ்டம், கஷ்டத்தின் மேலே கஷ்டம், கடன் மேலே கடன், வட்டி மேலே வட்டி. ஆமாம், வட்டி பணம் கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல போய் வட்டி. ஐயா, பாரத்தோடு கெஞ்சி கேட்குறேன், ஆண்டவர் பாதத்தில் விழுந்துருங்க. அதே போல் ஃபேமிலியில், ஆமாம், ஒய்ஃபுக்கிட்ட மன்னிப்பு கேட்க நீ வெக்கப்படாத, புருஷங்கிட்ட மன்னிப்பு கேட்க நீ வெக்கப்படாத, பிள்ளைகள்கிட்டையும் சரண்டராக வெட்கப்படாத, பிள்ளைகளும் அப்பா அம்மாட்ட சரண்டராக வெட்கப்படாதீங்க. தேவன் நல்லவர், அவர் நடத்துவார். ஸ்தோத்திரம். யாக்கோபினுடைய தவறான செயலின் நிமித்தம் தீனாள் தவறான பாதைக்கு போக முடிஞ்சது. அதன் நிமித்தம் சிமியோனும் லேவியனும் கொலகாரராக மாறி அவ்வளோ ஆண்களையும் வெட்டி வேதனையும் சஞ்சலத்தையும் தகப்பனுடைய வாசனையை அந்நியிட மனுஷர் மத்தியில் கெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு, ஷாந்தாலாபா கராபாலா ஷாந்தாராபா கபோ துரோ கோரோ ஹி கபோ தலாபா தராபா கலா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால ஆமென். ஆதியாகமம் 35:1 என் ஆண்டவர் அந்த நேரம் பார்த்து பேசுகிறார். யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. ஆமென். அங்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. பாருங்க, அந்த the time of tragedy, the time of agony, the time of tribulation, இந்த நேரத்தில் தான் தேவ சத்தம் கேட்கணும். இங்க பிள்ளைகளால் வேதனைப்பட்டு கலங்கி நிற்கும் போது கர்த்தர் சத்தம் கேட்குது. எழுந்து பெத்தேலுக்கு போ. உங்கள் காதுல ஒரு சத்தம் கேட்குது. ஆமாண்டவரே, கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல ஒரு பாடம், நல்ல சப்ஜெக்ட் ஆண்டவரே,
ஸ்தானத்தை நோக்கி, என் ஸ்தானத்தை நோக்கி, என் ஸ்தானத்தை நான் நோக்கி பயணிக்கும் போது இடர்பாடுகள், சஞ்சலங்கள், சவால்கள் எதுவாயிருந்தாலும் அதை தப்பித்துக் கொள்வதற்கு அன்றைக்கு யாக்கோபுக்கு இஸ்ரவேலாய் மாற்றின பிறகு இஸ்ரவேலுக்கு நீர் கொடுத்த ஆச்சரியமான வழிகளின்படி பிள்ளைகளை தப்புவியோம். உடைய பிள்ளைகளை சமாதான பாதையிலே நடத்தும். நடந்தது முடிந்தது கடந்ததாக இருக்கட்டும். இனி நடக்க போகிறது நன்மையாக இருக்கட்டும், நல்லதாகவே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற பிள்ளைகள் ரெண்டு கைகளை பிடித்துக் கொண்டீங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். இனி நடக்க போகிறது நன்மையாகத்தான் இருக்கும். சொல்லுங்க, இனி நடக்க போகிறது நல்லதாகத்தான் இருக்கும். இனி நடக்க போகிறது ஆச்சரியமாகத்தான் இருக்கும். நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வே. இன்றைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வே. இன்றைக்கு நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி, 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி, 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி, எல்லாம் நன்மைக்கு. எல்லாம் சொல்லுங்க, கரங்களை தட்டி. இன்றைக்கு, இன்றைக்கு எல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வே. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.